மாமா என்னாச்சு மாமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னடா சொல்றது, மீனாட்சிக்கு என்ன குறை? எப்படிப்பட்ட புள்ள அது? இது வரைக்கும் அவளுக்கு எத்தனை மாப்பிள்ள பார்த்திருக்கோம், ஒண்ணு கூட அமைய மாட்டேங்குது. நீயும் மீனாட்சியை கட்டிக்க மாட்டேங்கிற. என்ன மாமா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஏன் மீனாட்சி கல்யாணம் பண்ணா நீ என்ன குறைஞ்சா போயிருவ? டேய் சும்மா கிறுக்கு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காது, வேலையை பாரு. உனக்கு இப்போ தெரிய போதும் மாமா. நான் அந்த மாதிரிலாம் மீனாட்சியை பார்க்கல மாமா. என்னவோ. நீ ஒன்னும் கவலைப்படாத மாமா. சீக்கிரமே ஒரு நல்ல மாப்பிள்ள நம்ம மீனாட்சிக்கு தேடி வருவோம். எங்க வருவான்? நம்ம வசதியை மீறி யாராவது ஒரு பணக்கார மாப்பிள்ளைய கூட மீனாட்சிக்கு பார்க்கலான்னு பார்த்தா சொத்து பிரச்சனை கோர்ட்ல இருக்கு. சொத்து விஷயத்துல ஆண்டவன் கருணை காட்டி அதுல நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்துட்டா நல்லா இருக்கும். நல்ல வசதியான மாப்பிள்ளையே கட்டி வச்சிடலாம். ஆனா வர மாட்டேங்குதே. நீங்க சொல்ற மாதிரி சொத்து விஷயத்துல நம்ம பக்கம் தீர்ப்பே வந்துட்டாலும் மீனாட்சிக்கு கல்யாண ராசின்னு ஒண்ணு இருக்கணும்ல. யார் கண்டா? அவளுக்கு கல்யாண ராசியே இல்லையோ என்னமோ. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுக்க. மீனாட்சிக்கு கல்யாண ராசி இல்லைன்னு யார் சொன்னது? நான் என்ன வேணும் நான் பேசுறேன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இது வரைக்கும் எத்தனை மாப்பிள்ளை பார்த்துட்டோம், ஒருத்தருக்கு கூட அவளை பிடிக்கலையே. எங்க அக்காவை எந்த மாப்பிள்ளையும் பிடிக்கலன்னு சொல்லல. எங்க அக்காவுக்கு தான் வேற எந்த மாப்பிள்ளையையும் பிடிக்கல. வேற எந்த மாப்பிளையும் பிடிக்கல என்ன அர்த்தம்? அப்ப அவளுக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு அப்படித்தானே? அந்த மாப்பிள்ளை யாருன்னு சொல்லு. என்ன என்ன பாத்துட்டு இருக்க? மீனாட்சிக்கு என்னைய பிடிக்கின்றியா? அதானே, மீனாட்சிக்கு முத்துவை பிடிச்சே இருந்தாலும் முத்துக்கு மீனாட்சி பிடிக்கலையே. கா, நான் மீனாட்சியை பிடிக்கலன்னா சொல்லவே இல்லக்கா. மாமா, அப்போ உனக்கு மீனாட்சி அக்காவை பிடிச்சிருக்கா? அக்காவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அறவே காடு, நான் அப்படியா சொன்னேன்? மீனாட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.